ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வர் சுஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, ப்ராக்டிக்கலாக நடக்கிறத வந்து வீடியோவாக போடுங்க, இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி நான் வந்து 2 இயர்ஸ் வந்து சேவ் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு வந்து எங்கள் வீட்டில் நிறைய கஷ்டம் அப்படின்றதுனால என்னால் சேவ் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த வீடியோவை அவர் ஃபுல்லாக பார்த்துருந்தாரு அப்படின்னா வந்துட்டு இந்த கேள்வியை வந்து அவங்க கேட்டிருக்கவே மாட்டாங்க. அந்த வீடியோவை வந்து நடுவில் பார்த்துட்டு தான் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்க யாருக்குமே இந்த கேள்வி வந்து வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி ஃபஸ்ட் இயர் வந்து ஃபர்ஸ்ட் டேலேருந்து 365வது நாள் வரைக்குமே நம்ம வருஷம் ஃபுல்லாகவே சேவ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா மறுபடியும் 1ஆம் தேதியிலேருந்து ஃபஸ்ட்டு ₹1 தான் சேவ் பண்ண போகிறோம். தேர்ட் இயரும் அதே மாதிரி தான் 1ஆம் தேதியிலேருந்து ₹1 365 டே சேவ் பண்ணுவோம். அந்த மாதிரி சேவ் பண்ணி நாம் சும்மா வீட்டில் வச்சுருக்க அமௌண்ட்டை எப்படி நம்ம வந்து அதை யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை ஃபுல்லாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆகிடும். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சும்மா சேமித்து வச்சோன்னா அது வெறும் அந்த அமௌண்ட்டு மட்டும்தான் இருக்கும். ₹100 சேமித்தா ₹100 தான் இருக்கும். ₹1000 சேமித்து வச்சு பார்த்தாலுமே 5 வருஷம் கழித்து பார்த்தாலுமே அந்த ₹1000 மட்டும்தான் இருக்கும். அதனால் சேவ் பண்ண அமௌண்ட்டை நம்ம சும்மா வீட்டில் வச்சுருக்காமல் நம்ம எப்படி அதை மல்டிபிள் பண்ணலாம் அப்படின்னு தான் அதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த 365 நாள் சேமிப்பை எப்படி வந்து நம்ம செயல்படுத்தலாம் அப்படின்றது தான். எப்படியெல்லாம் சேவ் பண்ணால் அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பேமெண்ட்லாம் எதுவும் இல்லை, ஃப்ரீ தான். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அதுக்காக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சேமிச்சு பாருங்கள், பல லட்சம் கிடைக்கும் அப்படின்ற வீடியோவோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. இப்படியும் பணத்தை சேமிக்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு 10 டிப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த 10 டிப்ஸுமே நம்ம நடைமுறை வாழ்க்கையில் வந்து நம்ம பயன்படுத்துறது தான். இந்த சேவிங்ஸை ஃபஸ்ட்டு 1 இயருக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக 5 இயர்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்லாம் நான் சொல்லலை. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு 1 வருஷமோ இல்லை 2 வருஷமோ இல்லை 3 வருஷமோ நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துடும் அதை நம்ம எப்படி சேவ் பண்ணுறதுன்னு. நாம் அந்த 10 டிப்ஸையும் 1 by 1 பார்த்துடலாம். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு டிப்பு பார்த்தீங்கன்னா, சேல்ரியில் வந்து 1 பார்ட் ஆஃப் அமௌண்ட்டு வந்து உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து, நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2000 தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து ஹஸ்பண்ட் வந்து பணம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அதுலேருந்து 1 பார்ட் ஆஃப் அமௌண்ட் உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து தனியாகவே வச்சுடுங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் ₹2000 எடுத்திருக்கேன். அந்த 2000 வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து சார்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் டேலேருந்து 365 டேஸ் வரைக்கும் நம்ம வந்து சார்ட் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம எடுத்து வைக்கிற அமௌண்ட்டை டிக் பண்ணிகிட்டே வரணும். இப்போ ₹2000 எடுத்து வச்சோம் அப்படின்னா அதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ₹365, ₹364, ₹362, ₹361, ₹360 ப்ளஸ்ஸு பேலன்ஸ் வந்து ₹188 இருக்கும். இது வரைக்கும் வந்து நம்ம அதில் டிக் பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட்டை வந்து தனியாக உண்டியல் வச்சு சேவ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் தனியாக ஒரு பாக்ஸில் கூட சேவ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை அதே மாதிரி வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு டே தானே அப்படின்ட்டு நீங்கள் ₹1 தான் எடுத்து வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. உங்கள்கிட்ட எப்போ பல்காக அமௌண்ட் இருக்கோ அப்போ வந்து நீங்கள் பெரிய அமௌண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ண தான் பார்க்கணும். சின்ன அமௌண்ட்டெல்லாம் வந்து நம்ம நடுவில் கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். கையில் எப்போ சில்லறை கிடைக்குதோ அந்த மாதிரி டைமில் நம்ம சின்ன அமௌண்ட்டெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பல்கான அமௌண்ட் ஒரு ₹1000, ₹2000 அப்படி கிடைக்கும் போது நம்ம பெரிய அமௌண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு டிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும். செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட்ஸு வேலைக்கு போகும்போது பஸ் ஃபேரு இல்லைனா வேலைக்கு போயிட்டு அவங்க வேலை செய்கிற இடத்துல டீ, காஃபி அந்த மாதிரி சாப்பிடும்போது அதெல்லாம் சாப்பிட்டு சில்லறை கொடுப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் அவங்க பேக்கெட்டில் இருக்கும். அவங்க வந்து எடுத்து நம்ம டிவி மேலேயோ இல்லை ஃப்ரிட்ஜாண்டையோ அந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். மாதிரி டைமில் நம்ம காயின்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேர்லெஸ்ஸாக இல்லாமல் அந்த காயின்ஸையும் வந்துட்டு நம்ம எடுத்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதையுமே டிக் பண்ணி வச்சுக்கலாம்.
தேர்டு டிப்பு பார்த்தீங்கன்னா, அதிகமாக டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றவங்களா இருந்தால் அதில் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. எதுவுமே நம்மளுக்கு டீயாக இருக்கட்டும், காஃபியாக இருக்கட்டும், இல்லை ஸ்நாக் ஐட்டமாக இருக்கட்டும், எதுவுமே சரி நமக்கு அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிட்றப்ப நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டி இல்லை தான் உடம்புக்கு. அதனால ஒரு நாளைக்கு ஒரு 3 டீ 4 டீ அப்படி குடிக்கிறவங்களா இருந்தால் ஒரு 2 டீ அந்த மாதிரி குடிச்சிட்டு மீதி வந்து சேவ் பண்ணலாம். ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து நாம் வந்து கண்டிப்பாக குறைச்சே ஆகணும். ஏன்னா எந்த ஆயிலில் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியாது. அதனால் வந்து ஸ்நாக் ஐட்டம்லேயும் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணுறது பெஸ்ட்டு. 4th டிப்பு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை அமௌண்ட்டு வருது இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டு கூட நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அதையுமே வந்து நீங்கள் டிக் பண்ணி வச்சு சேவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டிப்பு பார்த்தீங்கன்னா, மந்த் எண்டு சேவிங்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மந்த்து ஃபஸ்ட்லேயே கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வைப்போமா, அதே மாதிரி நம்ம செலவெல்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் அது ஒரு 100 இருக்கட்டும், இல்லை 200 இருக்கட்டும், ஏன் 50 கூட இருக்கட்டும், அதையுமே எடுத்து 50வது நாள் சேவிங்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த 50th ருபீஸ் வந்து அங்கே டிக் பண்ணிவிட்டு அந்த 50 ருபீஸையுமே வந்து நம்ம சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் செலவு. எல்லா இடத்துக்குமே நம்ம பெட்ரோல் போட்டுட்டு வண்டியில் போகிறதுக்கு பஸ்ஸில் போகலாம், அப்படி இல்லைனா வந்து சைக்கிள் யூஸ் பண்ணலாம், கிட்ட இருக்கிற இடத்துக்கு போகலாம் அப்படின்னா, அப்படி இல்லைன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னால் நம்ம நடந்து போகலாம். அப்படி நம்ம போகிறதுனால பெட்ரோல் செலவு நமக்கு மிச்சமாகும். 7th டிப் பார்த்தீங்கன்னா வந்து அன்வான்ட் ஐட்டம்ஸு. சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏற்கனவே அந்த பொருள் இருக்கும், அப்படியுமே வந்து அதை வந்து வாங்குவாங்க மறுபடியும் அழகாக இருக்குது அப்படின்றதுனால. இதுக்கு மேலே அதிகமாக இருக்கிறப்ப அது அன்வான்ட் ஐட்டம்ஸ் தான். அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வீட்டில் இடத்த தான் அடைக்குமே தவிர நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் அதிகமாக எடுப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ் வாங்குவாங்க, பேங்கிள்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய வாங்குவாங்க. அதெல்லாம் வந்துட்டு நமக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கிறப்ப அது அன்வான்ட் ஐட்டம்ஸ் தான். அதெல்லாம் நம்ம கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையவே வந்து சேவ் பண்ணலாம். டிப்பு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு திங்ஸு. நம்ம வீட்டில் வந்து நிறையவே வேஸ்ட்டு திங்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து குழந்தைங்க இருக்கிற வீட்டில் டாய்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, விளையாடிட்டு அதில் வந்து கண்டிப்பாக உடச்சி போட்டுருவாங்க. அந்த மாதிரி டாய்ஸ். அப்புறமா நம்ம வீட்டில் பிளாஸ்டிக் குடம் இருந்ததுன்னா அது அடிக்கடி உடஞ்சி போகும். அந்த மாதிரி பிளாஸ்டிக் குடம், நம்ம ஷாம்பு வாங்கினோன்னா அதோட வேஸ்ட் பாட்டில்ஸு, அதுக்கப்புறமா நம்ம மளிகை பொருள் வாங்கினோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோங்கன்னா அதுக்கு வந்து அட்டை பாக்ஸில் வந்து போட்டு கொடுப்பாங்க ஒரு சில கடைகள். அந்த அட்டை பாக்ஸு, அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, எண்ணெய் கேனுங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு நிறையவே நம்ம வீட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பையோ இல்லை வந்து ஒரு அட்டைப்பெட்டியோ அந்த மாதிரி வச்சு அதில் நம்ம சேவ் பண்ணி அந்த சாமானுங்களாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு வராங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான பாத்திரம் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை நம்ம கொடுத்தோன்னா நமக்கு காசு கூடவே வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி காசு கொடுப்பாங்க. நியூஸ் பேப்பர்ஸ்லாம் கூட ஒரு சிலவங்க வாங்குவாங்க. அதெல்லாம் கூட சேர்த்து வச்சு எடைக்கு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து காசு கிடைக்கும். அந்த அமௌண்ட்டுமே வந்து சேவ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு போவோம், ஒரு 200 இல்லைன்னா 300 அந்த மாதிரி எடுத்துகிட்டு போவோம். வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை அப்படியே அடுத்த செலவு பண்ணிடாமல் நாம் என்ன பண்ணணும்னா உண்டியலில் வந்து சேவ் பண்ணுறதுக்காகவே மிச்சம் பிடிச்சிட்டு வரணும். அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு சேவ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகும், நம்மளுக்கு சேவிங்ஸோட மணியும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா கிராசரியில் நம்ம வந்து ஒரு 2000 ருபீஸ் நம்ம பட்ஜெட் போடுறோம் அப்படின்னா அந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக வந்து ஒரு 100 200 கூட கம்மியாக வாய்ப்பு இருக்குது. அந்த அமௌண்ட்டையும் நம்ம சேவ் பண்ணுறதுல நம்மளுக்கு ரொம்பவே பெனிஃபிட் இருக்கும். அந்த 100 200 கூட நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்மளோட சார்ட்டில் வந்து டிக் பண்ணிட்டு உண்டியலில் போட்டு வச்சுக்கலாம். 10 டிப்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து 2 இயர்ஸாக வந்துட்டு சேவ் பண்ணிகிட்டு இருந்தேன். சேவிங் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்காக நம்ம வந்து எப்படியாச்சும் மிச்சம் பிடிச்சி நம்ம வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸி தான். ₹1 பாக்ஸில் வந்து டிக் பண்ணிவிட்டு அந்த ₹1யுமே சேவ் பண்ணுங்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூபா நம்ம சேவ் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து நமக்கு பல லட்ச ரூபா கிடைக்கும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கேயுமே வந்து அந்த காயின்ஸை கூட மறந்து வைக்காமல் அந்த காயின்ஸுங்களையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பாக்ஸில் டிக் பண்ணி உண்டியலில் போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சேவ் பண்ணேன்.
சேனலில் கோல்ட் அண்ட் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இனிமேல் ஷாப்பிங் விளாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே வரும். அதனால் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் உடனே வந்து என்னோடய வீடியோஸை பார்க்கலாம்.